அம்மன்புரி ஆத்மா வணக்கம். போன தடவை யோகங்களை பற்றி சொல்லியிருந்தேன். யோகங்கள் 3 வகைப்படும் என்று. அந்த 3 வகைகள் எல்லாமே முதலில் செய்யப்படுவது கவனித்தல். அதுக்கு பேர் தான் தியானம்னு பேர் வச்சுருக்காங்க. தியானம் என்றால் கவனித்தல்னு அர்த்தம். வடமொழி சொல்லேருந்து பிறந்தது அந்த வார்த்தை நினைக்கிறேன். தியானம் என்பது கவனின்னு அர்த்தம். அதனால் எதையாவது ஒன்றை கவனிக்க வேண்டும். மனதை கொண்டு எதையாவது ஒன்றை கவனிக்க வேண்டும். அது கண்களை கொண்டோ, சுவாசத்தை கொண்டோ, சத்பத்தை கொண்டோ எதிலையாவது நிலை பெற செய்வதே கவனித்தல். அந்த கவனித்தல் ஏன் செய்ய வேணும்னா, மனம் பலவராக இருக்கின்ற நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு மாறுபடும் போது மனம் தன்னுடைய பலத்தை அறிந்து தன்னை திரும்பி பார்க்கும் நிலைக்கு தள்ளப்படும். அப்போது தான் மனம் என்பது ஒன்று இல்லை என்பது அதுக்கு புரிய வைக்கிறதுக்காக அதை ஸ்திரப்படுத்துவதற்கான பயிற்சியே தியானம். அந்த தியானம் என்பது இப்போதைக்கு கவனித்தல் தான். அந்த கவனித்தலிருந்து நீங்கள் மேம்படும். கவனித்தலை தேர்ச்சி பெற்றால் மட்டுமே உண்மையான தியானத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்க முடியும். இதுவே தியானத்தின் அர்த்தம். நன்றி.